Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 2 Complex Numbers. Example 2.19 in the video. Show that 3z minus 5 plus I is equal to 4 represented a circle and find its center and radius. அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இது சர்க்கிளோட ஈக்குவேஷன் சொல்லிட்டு சென்டர் என்ன ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணுமா. அப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஃபார்ம் தெரிஞ்சா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா. பேஜ் நம்பர் 73ல ஜெனரல் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. z மைனஸ் z நாட் இஸ் ஈக்குவல் டு ஆர், வேர் z நாட்ன்றது சென்டர், ஆர் வந்து ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிட்டு சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, ஈஸியான சம். மாடுலஸ் ஆஃப் 3z மைனஸ் 5 plus I is equal to 4. இப்போ இதை z மைனஸ் z நாட், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு நான் கொண்டு வரணும். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் z-க்கு முன்னாடி எதுவுமே இல்லை, 1 தான் இருக்கணும். பட் இங்கே 3 இருக்கு. அப்போ 3-ஐ ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்துடணும். அப்போ 3 வெளியே போச்சுன்னா z மைனஸ் இது ரெண்டுக்கும் 3 இல்லைன்னா டிவைடட் பைல 3 எழுதிக்கணும். பிளஸ் I by 3 is equal to 4. நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா z மைனஸ் z நாட், அப்போ மைனஸ் வெளியே வரணும் இல்லையா. 3 into z மைனஸ் ஆஃப் 5 by 3, மைனஸ் வெளியே போச்சுன்னா இது ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்ஸில் மைனஸ் வெளியே போச்சுன்னா மைனஸ் மட்டும் இருக்கும். மைனஸ் I by 3 is equal to 4. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த 3-ஐ நான் வந்து 4க்கு டிவிஷனில் கொண்டு போய்டுறேன். இப்போ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 5 by 3 minus I into 1 by 3 split பண்ணி எழுதிக்கலாம் இல்லையா. I into 1 by 3 is equal to 4 by 3. இப்போ இது வந்து z minus z naught is equal to r. கரெக்டாக அதே ஃபார்மேட்டில் வந்துருச்சா. அப்போ சென்டர் அப்படின்னா z naught, z நாட்டோட வேல்யூ வந்து 2 பாயிண்ட்டை எடுத்துக்கணும். 5 by 3, 1 by 3. ரியல் நம்பரோடது ஃபஸ்ட்டு, இமேஜினரி டேர்மோட செகண்ட் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1 by 3. அதுக்கப்புறம் ரேடியஸ், ரேடியஸ் r is equal to 4 by 3. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஈஸியான சம். நீங்கள் இந்த ஃபார்முலாஸ்லாம் மட்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரியா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.20. ஷோ தட் மாடுலஸ் ஆஃப் z plus 2i is less than 2 represents interior points of a circle. Find its center and radius அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது சர்க்கிளோட இன்டீரியரில் வர பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து சர்க்கிள், சென்டர் வந்து z நாட், ஆர் வந்து ரேடியஸ். அப்படின்னா ஃபார்முலா இருக்கு என்னன்னா, நமக்கு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. z மைனஸ் z நாட் இஸ் லெஸ் தென் ஆர். இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இன்டீரியர் பாயிண்ட்ஸ், இன்டீரியர் பாயிண்ட்ஸ். இதே இது மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட்டோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் வந்துச்சுன்னா அது எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ஸ்ன்னு அர்த்தம். சரியா, இது ரெண்டு வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே வந்து லெஸ் தேன் தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து z மைனஸ் z நாட் ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுவோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம்னா, கன்சிடர் த ஈக்குவேஷன் மாடுலஸ் ஆஃப் z plus மாடுலஸ் ஆஃப் z plus 2 minus I is equal to 2. இப்போ இதை நான் இந்த ஃபார்மேட் கொண்டு வரணுமா. அப்போ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் வெளியே எடுக்கிறோன்னா ப்ளஸ் வந்து மைனஸ் 2 ஆகிடும். மைனஸ் வெளியே போச்சுன்னா உள்ள ப்ளஸ் வந்துடும், I இல்லையா, is equal to 2. இப்போ இந்த ஈக்குவேஷனில் z நாட் மட்டும் என்னது, மைனஸ் 2 ப்ளஸ் I. கரெக்டா, ரேடியஸ் என்னதுன்னா 2. இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஷின் எப்படி இருக்கு, z மைனஸ் மைனஸ் 2 ப்ளஸ் ஐன்னு இருக்கா. இந்த வேல்யூ கண்டிப்பாக லெஸ் தென் 2 தானே இருக்கும். மாடுலஸ் வேல்யூ லெஸ் தென் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் பாயிண்டோட கண்டிஷன் தானே சாட்டிஸ்ஃபை ஆகுது. therefore z plus 2 minus I less than 2 represents interior points அப்படின்னு எழுதிட்டா போதும். interior points
and find its center and radius கேக்குறாங்க. சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம மைனஸே வெளியே எடுத்து இசட் நாட் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சென்டர் இசட் நாட் -2 + i. ஏன்னா நீங்கள் கேட்கலாம் கொஸ்டின்லேயே லெஸ் தேன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ டேரெக்டாக ஒரே லைனில் எழுதிடலாம்னா நமக்கு சென்டர் தனியாக ரேடியஸ் தனியாக கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ நம்ம அதை கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ரேடியஸ் r = 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதே கொஸ்டின் மாதிரியே நமக்கு கிரேட்டர் தேன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ஸ். சரியா? Example 2.21 பார்க்கலாம். Obtain the Cartesian form of the locus of z in each of the following cases அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதணும். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் modulus of z is equal to modulus of z minus i. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு given எழுதிக்கலாம். modulus of z is equal to modulus of z minus i. So let z is equal to x plus iy-ன்னு எடுத்துக்கலாமா? இதை சப்ஸ்டியூட் பண்ணால் தானே நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இசட் இருக்கிற இடத்துல விச் இஸ் ஈக்குவல் டு இசட் இருக்கிற இடத்துல எக்ஸு ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் இது இமேஜினரி டேர்ம் தனியாக ரியல் டேர்ம் தனியாக எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ரியல் நம்பர்ஸ் ப்ளஸ் இமேஜினரி நம்பர்ஸில் ஐ வெளியே எடுத்துக்கலாம். அப்போ ஒய் மைனஸ் ஒன்னு மாறுமா? இதுக்கப்புறம் நம்ம மாடுலஸ் ரிமூவ் பண்ணலாம். ஸோ மாடுலஸ் ரிமூவ் பண்ணோன்னா இதோட வேல்யூ எடுக்கணும். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி டேர்ம் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரியல் நம்பர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு சைட்லேயும் ஸ்கொயர் ரூட் இருக்கு. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் எழுதிட்டோன்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஸோ இன்னொரு லைன் எழுத வேண்டாம். டேரெக்டாக ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸில் இது ரிமூவ் ஆகிட்டு பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் நம்ம எழுதிட்டா போதும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எப்படி எல்லாம் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது எப்படி எழுதலாம்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி ஸ்கொயர். அடுத்த லைனில் இதெல்லாம் ஒரு சைடாக கொண்டு போயிடலாம். சரிங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y ப்ளஸ் 2yன்னு மாறிடும். மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இதில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல். பேலன்ஸ் நமக்கு 2y மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 மட்டும்தான் இருக்கும். இதுதான் நம்மளோட கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆர் ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் 2z minus 3 minus i is equal to 3. ஸோ இதையும் நம்ம சால்வ் பண்ணி கார்ட்டீசியன் ஃபார்ம் கொண்டு வந்துடலாம். சொல்யூஷனில் கிவன் எழுதிருங்க. 2z minus 3 minus i is equal to 3. Let z is equal to x plus i y. இப்போ z இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2 into x plus i y minus 3 minus i is equal to 3. இப்போ 2 inside multiple கொண்டு போகலாம். 2x plus i into 2y minus 3 minus i is equal to 3. இப்போ ரியல் நம்பர்ஸ் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 2x i இல்லாமல் minus 3 மட்டும் இருக்குது. ப்ளஸ் இப்போ இமேஜினரி டேர்ம் i வெளியே காமனாக எடுத்துட்டோன்னா 2y minus 1 i வெளியே போயிடுச்சு. அப்போ 1 மட்டும் இருக்கும் which is equal to 3. இப்போ இதோட வேல்யூ மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா root of 2x minus 3 இது வேணால் ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம், ஏன்னா ரியல் நம்பர்ஸ் இல்லையா, ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2y minus 1 whole square which is equal to 3. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் அந்த சைட் போனால் ஸ்கொயராக மாறிடுமா? அப்படி இல்லைன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் எழுதிக்கலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இந்த சைடில் இருக்க ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆகிட்டு 2x minus 3 whole square plus 2y minus 1 whole square வரும். இங்கே 3க்கு ஒரு ஸ்கொயர் வரும். 3 square 9 அடுத்த லைனில் எழுதிக்கலாம். இது a minus b whole square, இது a minus b whole square. a minus b whole square is equal to a square minus 2ab plus b square. அப்போ 2x square minus 2 into a into b plus
b square plus 2y whole square minus 2 into 2y into 1 plus 1 square a square minus 2ab plus b square is equal to 9. இப்போ இதை சால்வ் பண்ணால் 2x ஸ்கொயர்னா 4x ஸ்கொயர் 2 2s are 4 4 3s are 12 into x plus 3 square 9 plus 2y square வந்து 4y square 2 2s are 4 into y plus 1 plus 9 வந்து இந்த சைடு வந்து minus 9 equal to 0. இப்போ கேன்சல் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு தான் இருக்குது. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் அப்புறம் எக்ஸு மைனஸ் 12x மைனஸ் 4y 9 ப்ளஸ் 9 மைனஸ் 9 கேன்சல் அப்புறம் ஒரே ஒரு 1 மட்டும் இருக்கும் which is equal to 0. அண்டர்ஸ்டாண்ட் அட் த சம் ஈஸியாக இருக்குது இல்லையா? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.